நம்மளில் பல பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா தீபாவளி போனாலும் தீபாவளி ரொம்ப நாள் ஆன பிறகு தான் பலகாரம் செஞ்சு சாப்பிடுவோம். எங்கள் வீட்லேயும் அப்படி தாங்க. தீபாவளிக்கும் பலகாரம் செய்வோம். அது இல்லாமல் அம்மா வீட்டில் இருந்தும் பலகாரம் வரும், தெரிஞ்சவங்க வீட்டில் இருந்தும் பலகாரம் வரும். நானும் அவங்களுக்கெல்லாம் பலகாரம் செஞ்சு கொடுத்துருவேன். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்வீட்ஸ் பலகாரம் எல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி சாப்பிடவே பிடிக்காத மாதிரி இருக்கும். ஏன்னா தீபாவளிக்கு வந்து நோன்பு எடுக்கிற வேலை, வீட்டு வேலையெல்லாம் நிறையா இருக்கும். வீட்டில் உள்ள நம்ம பசங்க எல்லாம் சாப்பிட்டாலும் நமக்கு வந்து சாப்பிட பிடிக்காது. முக்கியமாக தீபாவளி அடுத்த நாளே வந்து கந்த சஷ்டி ஆரம்பிக்கிறதுனால அப்போ நம்ம விரதம் இருப்போம். அப்போது நம்மளால் எதுவும் சாப்பிட முடியாது. அதனாலவே நான் என்ன பண்ணுவேன்னா, தீபாவளி ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் கொஞ்சம் பலகாரம் செய்வேன். முறுக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி நான் தேவைப்படும் போதெல்லாம் செஞ்சுருவேன். ஆனால் இந்த சோமாஸ் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த தீபாவளி மட்டும்தான் செய்யணும்னு தோணும். அதுவும் இந்த சோமாஸ் வந்து அப்படியே சூடாக போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் சோமாஸ் வந்து சூடாக போட்டு தரும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என் பொண்ணு வந்து கோதுமை அல்வா கேட்டிருந்தா, அவளுக்காக கொஞ்சம் கோதுமை அல்வாவும் செஞ்சுருக்கேன். உங்கள் வீட்டில் எப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.